இந்த போடு கோடு புரி இதனால என்ன பலன்னு கேட்பேன். கேட்கும்போது உனக்கு கொடுக்கக்கூடிய அருள் நின்றா ஓடியாந்து உன்னை எவனை மறிக்கக்கூடாது. அவனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி இந்த ஈசனுக்கு கட்டுப்பட்டவங்க தான் எல்லா பேரும். அதனால் அதுக்குள்ளே கோட்டுக்குள்ளே ஈசனுக்குள்ளே கட்டுப்பட்டவங்க எவனாக இருந்தாலும் சரி என்னப்பா உன்னையை வந்து மறிக்கூடாது. என் பிள்ளையை காப்பாற்றணும்ல நான் உனக்கு. அதுக்கு தான் அந்த என்னப்பா கேட்குறவன் நிதானமாக கேட்டுக்கிட்டே வரணும். என்னப்பா எக்கேள்வி கேட்டாலும் சரி பொறுமையோட அமைதியோட கேட்கணும். என்னப்பா வீம்பு வழக்கு வச்சு கேட்கக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. என்னப்பா கையில் வச்சுக்கிட்டு இது என்ன அது என்னன்ற பதில் வரக்கூடாது. என்னப்பா கேட்கறது உன்னுடைய வரலாறு மட்டும்தான் நீ கேட்பேன். என்னப்பா இது மட்டும்தான் வரும். சொல்லி முடிச்ச உடனேயே என்னப்பா இந்த ஈசனுடைய சொல்லி முடிச்ச உடனேயே அப்புறம் என்ன இந்த போடு கோடு புரி இதனால என்ன பலன்னு கேட்பேன். கேட்கும்போது உனக்கு கொடுக்கக்கூடிய அருள் நின்றா ஓடியாந்து உன்னை எவனை மறிக்கக்கூடாது. அவனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி இந்த ஈசனுக்கு கட்டுப்பட்டவங்க தான் எல்லா பேரும். அதனால் அதுக்குள்ளே கோட்டுக்குள்ளே ஈசனுக்குள்ளே கட்டுப்பட்டவங்க எவனாக இருந்தாலும் சரி என்னப்பா உன்னையை வந்து மறிக்கூடாது. என் பிள்ளையை காப்பாற்றணும்ல நான் உனக்கு. அதுக்கு தான் அந்த என்னப்பா கேட்குறவன் நிதானமாக கேட்டுக்கிட்டே வரணும். என்னப்பா எக்கேள்வி கேட்டாலும் சரி பொறுமையோட அமைதியோட கேட்கணும். என்னப்பா வீம்பு வழக்கு வச்சு கேட்கக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. என்னப்பா கையில் வச்சுக்கிட்டு இது என்ன அது என்னன்ற பதில் வரக்கூடாது. என்னப்பா கேட்கறது உன்னுடைய வரலாறு மட்டும்தான் நீ கேட்பேன். என்னப்பா இது மட்டும்தான் வரும். சொல்லி முடிச்ச உடனேயே என்னப்பா இந்த ஈசனுடைய சொல்லி முடிச்ச உடனேயே அப்புறம் என்ன வேணும் பாட்டம் பூட்டேன் எல்லாருமே இதுக்குள்ளே வந்து நின்று அவங்களுக்கு நல்லவர்கள் செய்யணும். எந்த கெடுதலும் வரக்கூடாது. நம்ம காக்கிறவங்க அழிக்கிறவங்க கிடையாது. காத்து கொடுக்கணும். என் பேரம் பேத்திகளை நல்லபடியாக காத்து கொடுக்கணும். ஓம் நம சிவா சிவாய நம்ம சிவா சிவா சிவ சிவா 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 உட்காந்து நீ கேள்வி பேச வரும் கூப்பிடுவாப்பா. சிவா 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிங் சிங் சிவாயம் சிங் சிங் சிவாயம் சிங் 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 ஆண்டி மலையாளம் அத்தோடு கலந்து வெட்டியில் வந்து செய்தியை கொடுத்து அருள் கொடுத்து அந்த ஈசனின் வரலாற்றை சொல்லி வந்து காத்து நிற்கிற முன் வரலாறை சொல்லக்கூடிய அந்த ஈசன் வரலாறும் சேர்ந்து வந்து அவர்களை காத்து கொடுக்கணும். கேள்றா வரலாறு சொல்கிறேன். என்னப்பா வேணும் உனக்கு? எனக்கு மரதாயமா எப்படி வந்துச்சு என்னன்னு கேட்கணும்லப்பா. கேட்கணுமா? வரலாறு தெரியணும். வரலாறு தெரியணும். எதுக்கு எப்போ வந்துச்சு எதுக்கு வந்துச்சு இங்கே வந்து எங்கிட்ட ஏப்பா ஆதியில் ஏப்பா சொல்லி வரேன் கேட்டுக்க. ஆதியில் யாருக்கும் அடங்காத ஒரு சூரன். சரி வரலாறுக்குள்ள வர்றப்பா நானு. யாருக்கும் அடங்காத ஒரு சூரன் என்னப்பா அள்ளி கொடுத்த சாம்பல் வீண் போகக்கூடாது, என்னை மிஞ்சி எவனும் வாழக்கூடாதுன்னு சொல்லி வரம் வாங்கியிருக்கேன் ஈசன். என்னப்பா அப்படிப்பட்ட வரம் சாதாரண வரம் இல்லை. என்ன வரம் வேணும்டான்னு சொல்லி ஈசன் கேட்டேன். கேட்டதுக்கு பதில் சொன்னா 2 வரம் வேணும். ஒன்று என்னை அழித்தவனுடைய என்னை அழித்து என்னை யார் அழித்தாலும் சரி என்னுடைய தலை மண்ணில் விழுகும் பொழுது என்னுடைய தலை மண்ணில் விழுகும் பொழுது அவன் தலை சுக்குநூற வெடிக்கணும்னு சொல்லி முதல் வரம் வாங்கினேன். 2வது வரம் என்னப்பா 2வது வரம் கேட்டான். என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்டான். ஈசன்ட்டு சொன்னா என்னுடைய ரத்தம் எந்த இடத்துல சிந்துதோ அந்த இடம் கூட தரிசா போகும். நோய் நொடி வந்து என் மக்கள்லாம் அழியணும்னு வரம் கேட்டேன். என்ன வரம் கேட்டாப்பா? அழியணும்னு வரம் கேட்டேன். அப்படி இருக்கிற காலத்தில் என்னப்பா ஆண்டு வந்தான் போத்துமா மண்ணே அந்த சூரனை எதிர்த்து நின்று போராட முடியாது. வரம் வாங்கினது அப்படி. என்னப்பா வரத்துக்கு தக்கன வரம் வாங்கினது அப்படி. அப்படிப்பட்ட வரத்தை வாங்கி நின்றாப்பா. அதனால பார்த்தா என்னப்பா கூப்பிட்டான் பிராமண ஐயனை. யாரப்பா கூப்பிட்டான்? ஐயன் பிராமணனை. நேரங்காலத்தை புறாமனுக்கு அப்படின்னு பிடிச்சான். அவன் ஐயன் பேர் என்னன்னு தெரியுமாப்பா? கூப்பிட்ட ஐயன் பேர் எப்படிப்பா தெரியும்? அப்புக்குட்டி ஐயன். அப்புக்குட்டி ஐயன் ஏற்கனவே சொன்னதாங்க. அப்புக்குட்டி ஐயனை கூப்பிடுறான்டான். 8 கால சாஸ்திரத்தையும் என்னப்பா 8 கால சாஸ்திரத்தையும் இந்திர சிந்திர வித்தைகளை கற்று வந்தவன் அப்புக்குட்டி ஐயன். சாதாரண ஆள் கிடையாது. என்னப்பா
கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுடா. அப்படிப்பட்ட ஐயன் எடுத்து பார்த்து அவனுடைய வரலாறு என்னடா, அவன் அழிக்கிறதுக்கு என்னடா வழின்னு கேட்டான். ஏப்பா அழிக்க வழின்னு கேட்கும் பொழுது அதுக்கு உத்தரவு கொடுத்தான். அவன் என்ன கொடுத்தான் தெரியுமா? அவன் அழிக்கிறதுக்கு வழி இருக்கு, ஒரே வழி இருக்கு. ஆடியில தீர்த்தமாடி என்னப்பா அக்கடியில பிறண்டு எழுந்து வந்தால் அவனை அடிக்கலாம்னு உத்தரவு கொடுத்தான். என்னப்பா ஆடியில தீர்த்தமாடி அக்கடியில பிறண்டு வந்தா அழிக்கலாம்னு உத்தரவு கொடுத்தான். கொடுத்த உத்தரவு மாறக்கூடாதான்னு சொல்லி இதுக்கு வழி என்னடான்னு கேட்டான். டேய் வேள்வி நடத்தி உன் தாய் யாராவது மறுதாயிடா. உன் தாய் யாரா? மறுதாயிடா. அந்த மறுதாயை கூப்பிட்டு அக்கடியில உதிச்சு அண்டத்திலிருந்து வந்து நின்று நிப்பா. என்னடா அந்த அக்கனி மறுதாயை கூப்பிட்டு அவளை அழிக்கணும்டா. உன்னால முடியாதா போடான்ட்டான். ஐயன் கொடுத்த வாக்கு அழியக்கூடாதுன்னு சொல்லி ஏண்டா டேய் 21 நாள் 48 நாள் விரதம் இருந்து 21 நாள் அக்கினியை வளர்த்து நின்றான்டா. அந்த மண் ஓ மண் ஏப்பா நல்லா கேட்டுவா எம் செய்திய. என்னப்பா 21 நாள் அக்கினியை வளர்த்து 21வது நாள் அக்கினியிலிருந்து உதிச்சு வந்தவடா. காளி ரூபம் கொண்டவடாகும். சாதாரண நினைக்க காளி தான் ரூபாய் மறு தாயம்மா காளி தான். விவரம் சொல்லி வரேன் கேட்டுக்கடா. வெளியே ஏறி வந்தா தாயே இன்னும் ஓடி காலை பிடிச்சேன். என் மக்களை காப்பாத்து, என் நாட்டை காப்பாத்து, இவனுடைய எல்லாம் தாங்க முடியலையே, இதுக்கு என்ன வழின்னு கேட்டான். அப்பதான் சொன்னா 21 வந்து 60 தலக்கங்களை கொண்ட வேணாங்கிற காளி ரூபம் கண்டு அவனுடைய தலை பூமியில் விழுந்தால் யாரால் வெட்டப்பட்டு பூமியில் விழுகிறதோ அக்கணமே அவன் தலை வெடிச்சு செதறணும்டான்னு சொல்லி வர வாங்கியிருக்கான்டா. சாதாரண வரம் இல்லடா ஈசங்கிட்ட. 2வது வர்றான், என் ரத்தம் ஒரு சொட்டு விழுந்தாலும் அந்த பூமியை அழிச்சு விஷ சிந்துகளாக மாறி நான் அப்படி பெரிய அழிச்சு போடுவோம்டான்னு சொல்லி வர வாங்கியிருக்கான். எனக்குள்ள கட்டுப்பாட்டு வாழணும் முடியும். அந்த வரத்தை கேட்டிருக்கான்டா. என்னப்பா அவனை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. அவனை எதுக்க முடியுமா? எதுக்க முடியாம தானே கேட்டது. கேட்டான் பிறப்பிட்டான்டா. காளியை உருவாக்கி வெளியே வந்தா காளி என்னடா வழின்னு கேட்டா. எப்பா இவனுக்கு நேரங்காலம் சரியில்லை, அந்த நேரத்தை கணிச்சிருச்சிருக்கிட்ட. அந்த நேரம் வந்து எப்பா நான் எதிர்த்து நின்று போராடு, எனக்கு துணைக்கு வாடான்ட்டான். எப்பா வந்தேன், சூரியன் வந்தான், எனக்குள்ள கட்டுமணமா அந்த ராஜ்யத்தை பூரா குடுறான்டா. ராஜ்யம் எங்க இருக்கு தெரியுமாடா? தெரியாதுல்ல, அதுக்கு தான் கேட்டிருக்கேன். டேய் அவனுடைய ராசியம் என்னப்பா? மலைக்கு அடிவாரம். ஏப்பா அது எந்த மலைன்னு கேட்குற? ஆமாம். டேய் பெறாமலைன்னு சொல்லி வர்றியாடா ஆதியில. ஏப்பா பிராமணன்னு சொல்லி வர்ற பத்தியா? அந்த மலைக்கு அடிவாரம் அவன் ராஜ்யம், பரிபூரணம் ஆட்சி. ராஜன் ஒருவனடா. என்னப்பா ராஜன் ஒருவன். ஏலப்பா 7 சிற்றரசர்களும் அவனுக்கு ராஜ்ய பரிமாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அத்தையும் தான் வேணும், சிம்மாசனத்தில் நான் உட்காரணும் சொல்லி வரம் கேட்டுவன். இதை அழித்து அவனை எதிர்க்க முடியாது சொல்லி கேட்கறதுனால 21 வந்து 61 சேனதளத்தில் முதல் மகையா நிற்கிறவ காளி. இந்த காளியை உருவாக்கி அவனை எதுக்கணும்னு சொல்லி எதிர்த்தேன். இல்லப்பா காளி போர் புரியும் போது சொன்ன ஒரு வார்த்தை, எத்தனை அடி அடிச்சு கொண்டாலும் சரி, எத்தனை ரூபத்தில் வந்தாலும் சரி மாறி மாறி வருவேன். அவன் தலையை வெட்ட தவற. எப்பா 1000 தலைகளை சுமந்து நிற்கிறவன் அத்தனை தலை வெட்டினாலும் கடைசி வர்ற தலையை வெட்டினா என்ன நடக்கும் சொன்னனே. அவன் தலை விழுந்த என்ன ஆகும்? ரத்தம் தெரிக்கும்ல. ரத்தம் தெரிக்கும். அவன் தலை விழுந்த தலை வெட்டப்பட்டவன் தலை வெடிச்சிருமே. அப்ப காளி பயந்து 10 அடி தள்ளி நின்றான். அப்போ ஒரு உதாரணம் சொன்னா, டேய் கூப்பிடுறா என் பிள்ளைய, கூப்பிடுறா போத்தியா வந்தேன் போத்தி. ஏப்பா என்ன என் தாயே என்னான்னு கேட்டேன். இவனை ஜெயிச்சு நான் அத்தனை தலையும் வெட்டி விரிஞ்சுக்கிறீக்கேன். கடைசி ஒரு தலை வரும் பொழுது நீதாண்டா வெட்டணும், வெட்டி கையில பிடி, அந்த ரத்தத்தை நான் குடிச்சிடுறேன். எப்பா காளிக்கு ரத்தத்தை நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு உத்தரவு கொடுத்தேன்.
ஏன் சரிடா சொல்லி அவன் வெட்டி போர்க்களம் புரிஞ்சுக்கு இருக்கும் பொழுது அப்பா 7 பட அரசர்களையும் கூப்பிட்டு அவன் படைக்கு பின்னால் ஆள் இருக்குல்ல. ஆமாம், சூரியன் அவனுக்கு ஆள் இருக்கும்ல. ஆள் இருக்கும். அவன் படைகளோட இந்த 7 ராசனையும் திரட்டி 7 படைகளோட சேர்ந்து அங்கே போர்க்களம் நடந்துக்கிருக்கு. என்னப்பா 7 ராசனை நடந்துக்கிட்டு இருக்கு. போர்க்களம் நடந்துக்கிருக்கு. நடந்துக்கிட்டு போர்க்களம் நடக்கும் பொழுது இவ காளி எதிர்த்து போராடிக்கிருக்கா. அவ ஆறுன்னு பேர் தெரியுதா? ஆ அதாண்டா மருதாயி. தாயி. உன் தாய் மறு தாயிடா. உனக்கு உன் தாய் வேற, அது ஊருக்கே மறு தாயிடா. என்னப்பா சரி. காளி ரூபம் கொண்டு அடிச்சு வெளியே கிளப்பிக்கு இருக்கா. அடிச்சு வெட்டினான் தலைய. காளி சூலாயத்தை பிடிச்சி அவன் தலையை தூக்கி பிடிச்சி நிப்பாட்டி அவன் கையில கொடுத்தான். அப்ப வெட்டிட்டான். வெட்டி ராசின் தலையை கையில பிடிச்சி கையில அவ கொடுத்த ஆயுதம் காளி கொடுத்தாலே அந்த ஆயுதத்தை வச்சு வெட்டி. அந்த ஆயுதம் என்ன ஆயுதம் தெரியுமாடா? டேய் சூரி பட்டா கத்தி இவ்வளவு வெட்டி கையில பிடிச்சி கத்தி ஒரு பக்கம் தலையை ஒரு பக்கம் பிடிச்சா. காளி மண்டி போட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு விழுந்த ரத்தம் விழுந்த என்னாக அழிஞ்சிரும், ஊரு தரிசா போயிடும். விஷச்சந்துகள் உருவாயிரும். விஷச்சந்துகள் சுந்து வம்பிட்டு அழிச்சு மக்கள்லாம் அழிச்சு சர்வநாசமாயிரும். ஏப்பா காளி பரப்பிட்டா. அப்ப காளிக்கு கூப்பிட்டான், தாயே இதெல்லாம் செஞ்ச உனக்கு எங்களுக்கு எப்பயும் போல எங்க குடும்ப விருத்தி அடையணும், நீ எனக்கு துணைக்கு வரணும் தாயே அப்படின்னு உத்தரவு கேட்கும் பொழுது அதுக்கு தாண்டா சொன்னா என் படையில போட்டு என்னை வணங்கி வா உன் கூட நிற்பான்னு சொல்லி அன்னை கொடுத்தா வர. என்ன படைகள்னு கேட்கிறேன். ஏப்பா கரும்பால பந்தல் கட்டி ஏப்பா முட்டைக்கோழி அடிச்சு ஏப்பா காளிக்கு உகந்ததெல்லாம் செஞ்சு அப்பா பசு நெய்யை விட்டு ஏப்பா பணியாரம் சுட்டு எனக்கு படையல் போட்டு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லும் போகும்போது தான் உத்தரவு கொடுத்து நான் ஒருத்தனா செய்யறதுக்கு என்னைய மட்டும் காக்க முடியுமா? என் மக்கள்லாம் கொடுக்கணுமே, அதுக்கு என்ன வரணும்னு கேட்டா 7 கடா 7 ராசை 7 கடா கொடுப்பேன், அது 7 மக்களையும் என் மக்களை போகிறேன் காக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்தா அன்னைக்கு கேட்டாடா வரோம் காளிக்கு. ஆமாம், கொடுக்கறதுக்கு 7 கடா கொடுக்குறோமா இல்லையா கேட்டுக்கிறேன். ஆமாம் கொடுக்குறோம்ல. ஏப்பா அந்த 7 கடா ரத்தத்தையும் குடிச்சு காளி என் கூடிய நிக்கணும்னு சொல்லி அரங்கேட்டான். அப்ப காளிக்கு பக்கத்துல நிக்கணுமே, அவருக்கு துணையாகணுமே அப்படின்னு சொல்லி அக்கினியை கூப்பிட்டு ஏப்பா அக்கினியை கூப்பிட்டு அக்கினியோட சேர்ந்து நின்றான்னு சொன்னேன். ஏப்பா அக்கினியை முன்னணிப்பேன், காளி பின்னாடி வரும். அக்கினி பார்வையில சொல்லுவேன், எல்லாத்தையும் அரட்டியோட போவேன். ஆனா காளி அப்படி இல்லை, முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டேன், அழிச்சு போடுவேன். என்னப்பா அதனால 7 கடை ரத்தத்தை கொடுத்து காளியை நிப்பாட்டி வச்சான். ஆசை நிப்பாட்டி வச்சு அந்த இடத்துல பார்த்தேன் வெட்டப்பட்ட இடம். என்னப்பா போர்க்களம் புரிஞ்ச இடம், எப்படி இடமா இருந்தாலும் சரி இடத்த மாத்திரான்னு சொல்லி அன்னைக்கு புறப்பட்டான் மலையாளத்தை. ஏப்பா உருவானது அன்னைக்கு உருவாக்கினேன் மலையாளத்தை. அவன் மலைக்கு அடிவாரத்தில் உட்காந்துக்கிடுவான், நிலப்பரப்பு வேண்டாம்டான்னு சொல்லி மலை கிளம்புனேன். 7 அரசர்களையும் கூப்பிட்டு அவரவர் ராஜ்யத்தை பிரித்து விட்டு எனக்குள்ள பக்கத்தை கட்டி என்னுடைய இருப்பிடமாக இருந்து நீங்கள் வாழ்கிறான்னு சொல்லி அன்னைக்கு கூட்டு போய் உட்கார வச்சேன் மலையாளத்தில். ஏப்பா மலையாளத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டான். உட்கார வச்சு ராஜ்ய பரிபாலனம் செஞ்சுக்கிருந்தேன். அப்படி ராஜ்ய பரிபாலனம் செய்யும் பொழுதுதான் என்னப்பா ராஜ்ய பரிபாலனம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போகும்போது அவன் விட்ட என்னப்பா வாங்கின வரத்தை பெற்றவன் ஈசிங்கிட்ட அவனுடைய அந்த வெட்டப்பட்ட ஆத்மா இவனை பிடிச்சுக்கிட்டு இவனுடைய வழி இல்லாம வழி என்னப்பா வழின்னா என்ன தெரியுமாப்பா? தெரியாதுப்பா. குழந்தை பாக்கிய வழி இல்லாம ஆக்கி போச்சு சாபத்து. என்னடா வருஷக்கணக்கில் குழந்தை பாக்கியம் இல்லை நம்மளுக்கு, இந்த ஒரு சாபத்து 8 மாதிரி வந்துருச்சு, அடுத்த வாரிசு வேணுமேனு சொல்லி கூப்பிட்டாங்க கூடுறா கூப்பிடுறா அப்பு குட்டியான்னுட்டேன். கூப்பிட்டு வந்து சாரத்தில் எடுத்து பார்த்தேன். எத்தனை வெட்டி விட்டு என்னப்பா இத்தனை விருது செய்யும் பொழுது இத்தனை ராஜர்களும் எத்தனையோ கொலைபாதங்கள் நடந்திருக்கு. அதுல போர்க்களத்தில் எத்தனை கொலைபாதம் நடந்திருக்குன்னு தெரியுமாப்பா? ஆமாம் தெரியாதுல்ல, எத்தனையோ நடந்திருக்குல்ல. ஆமாம் நிறையா நடந்திருக்குல்ல கொலைபாதகம். அத்தனை ஆத்மா ஒன்று சேர்ந்து இவனுடைய வாரிசு உடனே ஏறிட்டு பார்த்தான். 7 கங்கையில தீர்த்தமாடி புண்ணிய தீர்த்தமாடி 7 சிவரூபங்களை கண்டுபிடிச்சு நின்றையினாக்க ஒவ்வொரு சிவத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் அந்த பாதம் போக போக அவனுடைய பழி பாவங்கள் தீரும்டா. அதுக்கு பின்னாடி தீர்த்தம் கொண்டு வந்து எல்லையில கொண்டு வந்து போட்டீங்கன்னா உனக்கு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லி அப்பு கூட்டியான்னு சொன்ன உடனேயே இந்த
செய்முறை சீராட்டு. என்னப்பா இந்த வழி எனக்கு தெரியுமா? ஆமாம் தெரியாது. அந்த பூசை கட்டுறது தெரியுமா? தெரியாது. பிள்ளைமனை நான் எல்லாம் சகலமும் செஞ்சு தர்றேன் உனக்கு, என் கூட வரணும் நான் கூப்பிட்டுக்கிட்டு வந்தானப்பா. அதுதானப்பா அவனுக்கு முதலிடம். என்னப்பா அவன் இல்லாமல் செய்ய முடியுமா? அப்படி கூட்டுக்கு வந்த வர்றையில் தான்ப்பா இந்த சம்பவம் நடந்தது. சம்பவத்தை ஏற்கனவே உச்சரித்து சொல்லிட்டேன் நான். சொல்லியிருக்கேன். என்னப்பா அங்கே சொல்லுப்பா, உன் தாயினுடைய அம்சத்தை சொல்லியாச்சு, நீ என்னப்பா சொல்லுப்பா, நீ வேற என்னமே இருந்தால் சொல்லு, மனசில் வைக்காம. ஏய் நீ கேட்டாதாப்பா, கேட்டால் தான் வருமா? ஏப்பா நான் எனக்கு தெரியும், உனக்கு எப்படி வர? எனக்கு தெரியலையே. நீ இது வரைக்கும் சொல்லு, நீ கேட்டது என்ன வரலாறு கேட்டா? நான் அந்த மரதாய் மாவை தான் கேட்டேன். வந்துருச்சு சொல்லிட்டேன்ல? சொல்லிடுச்சு. யாருன்னு சொல்லிட்டேன்னா? சொல்லுச்சு. வரலாறு சொல்லி முடிஞ்சா? வரலாறு சொல்லி முடிஞ்சிச்சு. ஏப்பா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த ராசனை கும்பிட்டு வெட்டி தூக்கி கும்பிட்டு என்னப்பா மறு உச்ச பூசி கொடுக்கும் பொழுது அந்த சராசரத்தில் இருக்கிற அந்த உச்சி நேரத்தில் அவனுக்கு கொடுத்து நீ வணங்குறது உண்மையா பொய்யா? வணங்குறேன்ப்பா, கொடுத்து தான் வணங்குறேன். வணங்குறீங்கல்ல? அப்புறம் என்ன வேணும் உனக்கு? வந்தா இவன்கிட்ட தானே இருக்கா மருதாயமா யாருன்றது நீ புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். அக்கனியில் உருவானவ காலிடான்னு சொல்லிட்டேன். நீ என்னப்பா வேணும் உனக்கு? நீ கேட்கறது கேள்வி. எந்த ஊர்லேருந்து வந்தது? யாருப்பா? மருதாய். ஏப்பா அவள் அக்கனியில் உருவானவன்னு சொல்லிட்டேன். அவளுக்கு ஊர் பேர் கிடையாது, அக்கினி உருவான காளிடான். அக்கினி வளர்த்து உருவானது. ராசி உருவாக்கி அக்கனியில் உருவாக்கும் பொழுது 21 நாள் அக்கனி எரிஞ்சுக்கிருந்துச்சு. 21 அக்கனியில் ஓமகுண்டத்திலிருந்து அக்கனியிலேருந்து உருவாகி வந்தவங்க. நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தது ராசன் தங்கச்சின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏப்பா அவன் தாயின்னு சொல்லிட்டேன், மறு தாயின்ட்டு. அக்கனியிலேருந்து உருவானவன்னு சொல்லிட்டேன். ஐயா உன்னை நினச்சிக்கிட்டு இருந்தா நான் என்னப்பா பதில் தர முடியும்? பூரா ஆதி காலத்துல இருந்தாலும் கூட அப்படித்தானே சாமி சொல்லுச்சுங்க. ஏப்பா வரலாறு தெரியாம சொல்லலாம்ப்பா. தங்கச்சின்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு, தாயின்னு சொல்லு, எல்லாம் அவதானப்பா. ஆமா ஆமா எல்லாம் ஒண்ணுதான். புதுசா ஒரு இடம் பார்த்து கட்டி கோயில் கட்டலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன உத்தரவு கொடுக்குதான்னு பாருங்க, சொல்லுப்பா. கேப்பா மருதாய இடம் மாத்தானே, இடம் சுத்தம் இல்லாம இருக்கு. கேளுப்பா, நீ இடம் மாத்தணும்ன்ற அது தனியா வரலாறு மட்டும் கேளு. சரி, இப்போ வரலாறு என்ன வேணும் உனக்கு சொல்லு. வரலாறு சொல்லிட்டேன். சரி எல்லாம் பெரிய போட்டு கேட்குது, எல்லாம் இடம் மாற்றணும். எப்போ அப்புறம் திரும்பி வரலாறு மாறாது. இந்த இதில் பேர் அதில் பேர். சரி உனக்கு என்ன வரலாறு மட்டும் கேளு, அப்புறம் திருப்பி வராது. சரிப்பா சரிப்பா, இதை சொல்லி முடிக்கிறேன் தனியாக்கு. சரிப்பா சரி சரி. உன் காலி வரலாறு தெரிஞ்சுக்கிட்டியா மருதாயா? ஏப்பா தெரிஞ்சுப்பா. கூட இருந்த ஒரு தாய் கூட இருந்ததுனாலதான், அவ கூட வந்ததுனால என்னப்பா, அவன் கொடுத்த வரலாறு சொன்னதுனால என்னப்பா, அவனுக்குள்ள படையில போட்டு அவளை நிப்பாட்டி காமிச்சதுனால அவ தன் அண்ணனாவும் அவனுடைய பிள்ளையாவும் என்னப்பா, அண்ணனாவும் பிள்ளையாவும் தங்கையாவும் மாறி நின்று உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கான். என்னப்பா அவ அக்கனியில் உருவாகி வந்தவன், சாதாரண நினைக்காதா. அதுக்கு முன்னாடி நின்றவன் என்னப்பா 21 நாள், சாதாரண நாள் கிடையாது. 21 நாள் கும்பத்தை நடத்தி, கும்போஜியை நடத்தி 21 நாள் அக்னி குண்டத்தை வளர்த்து அக்னி குண்டத்திலிருந்து பிறந்து வந்தவன் சொன்னேன். அவளுக்கு உருவம் கிடையாது, பேர் கிடையாது. உன் தாய்க்கு அடுத்த தாய், எல்லாத்துக்கும் அவதான தாய். அத்தனை பேத்தையும் காப்பாத்தினவ யாரு? தாய் தானே. இல்லைன்னு என்ன கந்தனா அழிஞ்சு போகும்ல. அதனாலதான் அவன் எனக்கு மறு தாயிடான்னு பேர் வச்சான். உனக்கு மட்டும் தாய் இல்லை, உலகத்துக்கே அவதான் தாய். என்னப்பா நீ கொடுக்குற ராசன், அந்த 7 ராசம் கொடுக்குற கெடா ரத்தம் அவளுக்கு பத்தலை ரத்தம். என்னப்பா பத்தலை. அந்த அரக்கனை குடிச்சதுனால அந்த ரத்தம் அவன் உடம்பு ஊறா விஷ சந்துகளா மாறி, என்னப்பா விஷமா மாறினால இவன் கொடுக்குற ரத்தம் அதை சுத்தம் பண்ணி அவளை காப்பாற்றி கொடுத்து. அதனால நீ இன்னமும் கொடுத்துக்கிட்டு அவளை வரவழைச்சிக்கிட்டு இருக்க. என்னப்பா நிப்பாட்டி பாரு. நீ நிப்பாட்டி பாருப்பா, அந்த விஷ சந்துகளா மாறி என்னப்பா ஊரை அழிச்சு போறோம். நிப்பாட்ட மாட்டாங்க. என்னப்பா நிப்பாட்ட மாட்டேன், அதெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன். அது நிற்காதுப்பா, நிப்பாட்ட முடியாது. அப்படி முடிஞ்சோம்னு சொன்னா நம்ம இந்த ஊர்ல இல்லாம ஊரை தாண்டி அவளை வணங்காம திசைய மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில ஓடுனாலும் அங்கேயும் வந்து உன்னை வற்புறுத்தி நிற்பான். ஆமா ஆமா, குடும்பத்தை விருத்தியாக்கி விட மாட்டேன், அழிச்சு போடுவான். என்னப்பா ஏதோ அவளுடைய பழைய என்னப்பா முந்தி ஏந்தி உன்னுடைய முப்பாட்டி. ஏப்பா முப்பாட்டி முந்தி ஏந்தி
என்னப்பா என் பிள்ளைய காத்து கொடுக்கணும் நீதான் சொல்லி உத்தரவு கேட்டதுனால அவன் கொடுத்த சத்தியம் மாறாம இது வரைக்கும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். இல்லைன்னாக்க இன்ன வரைக்கும் நீ இல்லைன்னு சொன்னா என்னப்பா அவன் கொடுத்த சத்தியம் மாறலன்னு சொன்னா ஊரோட என்னப்பா ஊரோட அடிச்சு போக நோய் நொடி வந்து அம்பிட்டு போய் ஒரு தரிசலாம் ஆக்கி போயிடும். ஒட்டுமொத்தமா ஊரை விட்டு போய்ப்போம். ஏன்னா நான் பெருசு நீ பெருசு நான் தான் என்னடா இது காரணம் ஒருமை தாங்க முடியல. அதனால எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி எரிச்சுக்கிருக்காங்கப்பா. என்னப்பா செய்ய சொல்ற? அதனால எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிறது தானப்பா. மன்னிக்கிறது ஏப்பா நீ தான் மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்கு அந்த காளி மன்னிக்க மாட்டேங்குது ஏப்பா. அவ கொடுத்த வரக்கு என்ன தெரியுமாப்பா? எத்தனை முறை மட்டும் சரி 90 நாள் கேட்டாடா. 90 நாள் கேட்டா ஏப்பா கொடுத்த 90 நாள் வேணாம்ட்டா. கொடுத்த 90 வேணாம்ட்டா ஏப்பா. 60 நாள் கேட்டா 60 நாள் வேணாம்ட்டா ஏப்பா. மாசம் பிறந்து எனக்கு சொல்லி கேட்டா அதுவும் முடியாதுன்ட்டா. உனக்கு என்னுடைய எல்லையில இருந்து உன்னுடைய எல்லையில இருந்து எல்லைக்கு வர்றதுக்கு வரைக்கும் தான் உனக்கு பவர் தருவேன்னு சொன்னான் ஏப்பா. எல்லையை விட்டு அடிச்சு உடுக்க அடிச்சு இறக்கும் போது எல்லையிலேருந்து வருவேன்னு சொன்னான். என்னப்பா என் பாஷையில் பேசணும் உனக்கு புரியுமா? புரியாது. கூப்பிட்டு ஓடியாந்தேன் எல்லையில் பாசி ஏப்பா பார்த்தேன். பாசியில் பூசணும் புரியாது என் பிள்ளைக்கு என்னப்பா. அதனால இந்த ஆண்டி பையன் ஏப்பா திருவோடைய திரிசூலத்தையும் கையில் எடுத்து திருவோட தாம்பிடிச்சு உத்திராசமாலையை போட்டு சிவருவம் நின்று உனக்கு பதில் சொல்லிக்கிறேன் என்னப்பா. அதனால அவ கேட்ட வரத்துப்படி என்னப்பா 7 நாள் என்னப்பா உடுக்கடிச்சு நீ இறக்கி என்னை கூப்பிட்டு வந்து என் மண்டில் உட்காந்து நீ ஏற்பட்டு என்னப்பா எதுக்குனாலும் செஞ்சா என்னப்பா என்னை மீறி போகும்போது காளியினுடைய கால் என்னப்பா முன்ன வச்ச காலை பின்ன வைக்குமா தெரிஞ்சுக்கிட்டியா? அப்புறம் முன்ன வச்ச காலை பின்ன வைக்குமா அழிச்சு கொடுவோம். அதனால அது வரைக்கும் நீங்கள் சுத்தவத்தமாக இருந்து குடிப்படைகளோடு நின்று அவங்களோட வச்சு அதை வரலாறு கேட்டு தெரிஞ்சு நீங்கள் வாழ்த்து தெரிவித்து நடந்து பயந்து நடக்கும். ஏன் பயந்து ஒன்றுக்கு அள்ளி கொடுப்பாண்டாமே ராசே எப்பா போய் பாடுறா. டேய் ராசே அப்படி பெட்டியில் தங்க ஆபரணங்களும் வெள்ளி காசுகளோட என்னப்பா இப்படி பொண்ணும் பொருளோட காத்துக்கிட்டு இருக்கான். அவங்களுடைய யார் தெரியுமாடா ஆரணம் சொல்கிறேன் ஏப்பா. அவங்களுடைய அம்சம் என்னன்னு தெரியுமாப்பா? தெரியாதுல்ல. ஏய் புள்ளி மானும் ஏப்பா வேங்க புளிய ஒரே இடத்துல வாழ்ந்து தண்ணி குடிக்கிறது அவனுடைய அம்சம் ஏப்பா. வேங்க புளியும் புள்ளி மானும் நிற்குமா? நிற்காது. அடிச்சு போறாங்க. ஆமாம். ஆனால் அவன் நிற்கும் ஏப்பா. கங்கைக்குள்ள ஏப்பா கங்கைக்குள்ள ஊர்ற பாம்பும் ஓடி தத்தி தவளும் தவளையும் ஒரே பொந்துக்குள்ள வாழும் அவனுடைய அம்சம். அப்படிப்பட்ட போற்றிட்டாங்க. அதனால தான் அவனை போத்தின்னு வச்சிருக்கோம். போத்தி எல்லா மக்களையும் காக்குறேன். அப்படிப்பட்ட அம்சத்தில் வந்தவன். அதனால தான் அவன் கேட்ட முன்னோர்கள் கேட்ட வரப்படி தாங்கி நிற்கிற காரணம் தெரிஞ்சுக்கிட்டியாப்பா. அவனுடைய அம்சம் தெரியுமா? ஏய் நல்லவனுக்கு தீவமாகவும் என்னப்பா கொள்ளானவனுக்கு நெருப்பாகவும் எரிஞ்சிருவா. ரெண்டும் ஒன்று தான் ஏப்பா. ரெண்டுமே நெருப்பு தானே. சுட்டா சுட்டு போடும்ல. அது மாதிரி தீவமாக நிற்கிறது என்ன வெளிச்சம் கொடுக்கும். இருக்க அவனுக்கு அள்ளி கொடுக்கும். எரித்து நின்று நான் தேண்டு வந்தானாக்க அவன் அக்கனியாக எரித்து சாம்பலாக்கி வச்சு இல்லைன்னா அவனுடைய வம்சவழியெல்லாம் மாற்றி வச்சு அதை தெரிஞ்சு பயந்து நடந்துடும். கேள்றா நீ என்னடா சுகுமுன்ற மந்திரம் அதுக்கு சொல்கிறான் சாமியாரப்பா. அதுக்கு என்ன அர்த்தம்? என்னப்பா போர்க்களம் நடந்து என்னப்பா 7 அரசர்களோடு போர்க்களம் நடந்து வெற்றி கொண்டாடி வரும்பொழுது காளியை பார்த்து எதிர்த்து நின்று கூப்பிடும் போகும்போது என் மக்கள்லாம் சுகமாக வாழணும் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு தாண்டா சுகம்னு வந்தது.
காளி காப்பாற்றி விட்டால, அப்போ சுகமாக இருக்கணும்ல. சுகம், நான் சுகம் அப்படின்னு அந்த வார்த்தையை அப்படி தூக்கி கையை தூக்கி ஆடும். சுகம் சுகம்னு சொன்னால் என் மக்கள் எல்லாரும் சுகமாக வாழ்ந்துக்கிட்டு வரோம். எந்த வித பயம் இல்லாமல் இனிமேல் நாங்கள் வாழ போகிறோம்டா சுகம்ன்ற சொல்லு வார்த்தை தான். புரிஞ்சுக்கிட்டாப்பா எதுனால சுகம்னு சொன்னது? கேள்வி வேற என்ன அதான் உள்ளதை சொல்லிட்டு ஏய் நேரம் ஆயிருக்குடா, கிளம்புடா, மலை ஏறுண்டா. மலை ஏறுப்பா. ஏப்பா இந்த சித்தம் 3 ஏப்பா நான் போகிறது ஏப்பா சரிப்பா. சிவரூபம் கொண்டு ஏப்பா ஏன் இல்லை சரி காசியில் மலை மேலே காசி குடி கொண்டு இருக்கேன் நான். சரிப்பா. கிளம்பிடுவாப்பா, கிளம்புப்பா. விட கொடுங்கப்பா எல்லாரும். ஏப்பா ஏப்பா வரலாறு வேணும் உனக்கு. ஏய் மலையாளத்தை நோக்கி 3 கும்பிடு. இப்போ வரலாறு தனியாக போகிறேன். ஏப்பா வரலாறு வேணுமாப்பா? ஏழு வெரிகாசா இளவரசர் ஐயர் நாங்கள் ஒரு 8 படைவர்கள் இருக்கோம். ஏப்பா இங்கே வரணுமா? காவல் தெய்வம். ஏய் கேள்றா வரலாறு சொல்லி வரேன், நல்லா கேட்டுக்கப்பா. ஏப்பா 21 மந்தி 61 சேனதாரத்தில் கூடி நிற்கிறவன் என்னப்பா இந்த வரலாறுடைய அம்சம் என்னப்பா? ஏப்பா 7 ராஜாக்களோடு 7 ராஜாக்களோடு படை வீரர்கள் இதில் சேர்ந்தவர்கள் என்னப்பா. 7 பேத்தில் படை வீரர்கள். மாவீரனா பார்த்து என்னப்பா விளையாட்டில் திறந்தவன் மாவீரனா பார்த்து தேர்ந்தெடுத்தானப்பா கொண்டு போய் போர்க்களத்தில் நிற்க முடியும். எல்லாரும் நிற்க முடியுமா? போர்க்களத்துக்கு போனால் நிற்க முடியாது. என்னப்பா சிலம்புக்காரன் ஒரு பக்கம் என்னப்பா, சிலம்புக்காரன் ஒரு 1000 படைகள் அடித்து விரட்டக்கூடிய என்னப்பா. ஈட்டிக்காரன் ஒரு பக்கம் என்னப்பா 1000 தலைகளை ஒரே நேரத்தில் அடித்து காலி விடுறது என்னப்பா. ஏத்து உட்காந்து இருக்கிறவன் ஏப்பா யாருன்னு சொல்லி வரணும் என்னப்பா நீ கேட்குற? ஏப்பா ஏத்து உட்காந்து இருக்குமே என்னப்பா படை வீரர்களுடைய முதல் ஆளு என்னப்பா வேல் கம்பத்தான் எடுத்து வெற்றி நட போட்டு ஏப்பா அடித்து போர்க்களத்தில் குதிரையில் போய் வீர சவாரி செஞ்சு குத்தி எரிஞ்ச மாட்டாங்க சாதாரண என்னப்பா. அப்படிப்பட்ட மாவீரங்களை தேர்ந்தெடுத்து தான் அழைச்சிட்டு வந்தது தன்னுடைய பாதுகாப்புக்காக. 7 ராஜாக்களுடைய படை வீரர்களில் துணிவரசனை சேர்த்து கொண்டு போகணும் என்னப்பா. இறங்கணுன்னு என்னடா இறங்கணுன்னு காளி உச்சாட்டத்தில் ஒரு சவுண்டு கொடுக்கும் பார்த்திருக்கேன் தெரியுதடா. அந்த சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டில் என்னப்பா தண்ணியில் பாசம் கிடந்தாலும் தண்ணி விலைக்கு நிற்கும். அப்படிப்பட்ட வீரனைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பின்னாடி என்னப்பா நடந்து சென்று போர் புரியணும்ல, குதிரையில் நின்று போர் புரியணும்ல என்னப்பா. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு போரை புரியணும்ல. அப்படி புரிஞ்சா தானே அந்த அசுரனை அழிக்க முடியும். அவனுடைய அம்சம் எப்படி இருக்கும்? சாதாரண அப்படிப்பட்ட மா வீரனை தேர்ந்தெடுத்து வந்து அந்த போர்ப்படை இவனுக்கு பின்னாடி ஒரு போர்ப்படைகளை இவனுக்கு பின்னாடி இவனுடைய தலைமையில் வந்த போர்ப்படை வீரர்களில் இவனுக்கு ஏற்று இவனுடைய அம்சத்தில் என்னப்பா இவனுடைய அம்சத்தில் ஒரு 10 பேரை திரட்டி தீட்டாட வந்தது. புரியுதாப்பா என்னப்பா. ஆடிட்டு நல்லா சொல்லி கேட்குவாரு. ஏப்பா உன் பேர் அங்க வீரன்டா.
டேய் அங்கே வீரன். அங்க வீரன்டா உன் பேரு என்னப்பா? சரி. இந்த அங்க வீரன் என்ன தெரியுமா? ஏடா உனக்கு பின்னாடி எத்தனை படை வீரர்கள் வந்தாலும் சரி உனக்கு முன்ன பின்னாடி தான் நிற்கணும். எதிர்த்து நின்று போராடிக்கிற ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் என்னப்பா 10 பேரை எதுக்கக்கூடிய வெள்ளமா படைச்சவன். பேரை தெரிஞ்சுக்கிட்டியாடா? தெரிஞ்சுக்கிட்டே பாய். என்னப்பா? இதுக்காக தான் பார்த்துக்கிட்டு அங்க வீரன் என்ன தெரியுமாடா? டேய் அங்கம்னா உடம்புட வீரம் புரிஞ்சிக்க மாட்டான் நீ. சாதாரண நீ ஏப்பா உனக்கு பின்னாடி வர்ற வீரர்களை திசை மாதிரி சொல்லி அங்கங்கே போய் நின்று அடிக்க சொல்லி போர் புரிஞ்சு நின்றவன் இந்த அங்க வீரன். சாதாரண கூட வந்ததுனால ஏப்பா ஒவ்வொரு மன்னருக்கும் தேடி பிடிச்சி ஆளை கொண்டு வந்தவன் 125 பேர். இதில் ஒரு 3 சேர்த்துக்க இடவழியில் 3 சேர்த்துக்கப்பா. எம்பிடுப்பா வருது 128. அது நம்மளை சேராதவன் வந்தேன் இடவழியில் அது கூட நம்மளோட சேர்ந்தவன். என்னப்பா? சரி. அதோட இன்னும் நீ சேர்த்துக்க ஏப்பா. வந்தப்ப பெண்ணு வள்ளித்தாய். தாயின்னு நீ சொல்கிற அவன் வள்ளி. என்னப்பா? வள்ளி சிறு குழந்தை. என்னப்பா? 14 வயசு குழந்தை. நான் சொல்லிட்டேன். என்னப்பா? முன் வரலாறு சொல்லி வந்துட்டீங்களா? என்னப்பா? உன் பேரையும் உன்னுடைய திறமையும் தெரிஞ்சுக்கிட்டே ஏப்பா ஏறிட்டு பார்த்தா தண்ணியில் நடக்கிற பாசம் உன்னை கண்டா விலகி நிற்கும். தண்ணி தெளிவாக தெரியும். அப்படிப்பட்ட வீரம் புரிந்தி வந்தான். டேய் விட்டு இருந்தா அழிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருப்பான் அவன். காளியினுடைய உச்சாட்டம் மேற்க போயிருச்சு. என்னப்பா? மெய் மறந்து நின்றான். ஏப்பா எல்லாரும் சொன்னேன் தூக்கிட்டு வந்தேன் பொருளை தூக்கிட்டு வந்தேன்ட்டு. ஏப்பா தூக்கிட வேண்டா. ஏப்பா ஒரு தூக்கிட்டு வந்த வேண்டாக்க எல்லாம் பறவைகளை சுற்றி நிப்பாட்டியில் இருப்பேன். நாங்கள் அதை செய்யலை இல்லைப்பா. என்னப்பா யதார்த்தமாக இருக்கும் பொழுது வீரர்களும் ஒரு காய் என்னப்பா பசியும் பட்டினியுமா இருக்கும் பொழுது தானப்பா அவன் வந்து எட்டி நின்று அழிச்சிட்டேன். நடக்குமாப்பா? முடியுமா? இந்த வீரங்கிட்ட நிற்குமா? என் வீரனை அப்படிப்பட்ட வீரனமா நான் கொண்டு வந்தேன். என் சிலம்புக்காரனை கூப்பிட்டு வந்தேன். அடித்தான் சிலம்பு எடுத்து அடித்தானாக்க ஊரை திரட்டி அடிப்பான்டாமே. சாதாரண நாளடா. அப்படிப்பட்ட மாவீரனை திரட்டி அவனை வெற்றி கொண்டோம்ப்பா. இல்லைன்னா சாமானியம் ஜெயிக்க முடியுமா? காணியுடைய உச்சாடத்தை ஜெயிக்க முடியுமா? இது வரைக்கும் படையில் போட்டு என் காளியை கூப்பிட்டு அவனுடைய கிளறி முடிஞ்ச உடனே காளிக்கு படைகளை போட்டு செஞ்சு மீண்டும் அந்த காளியை உருவாக்கி வச்சிருக்கேன். காளியினுடைய உச்சாட்டத்தில் தான்ப்பா இது வரைக்கும் எங்கேயும் போகாம எந்த இடத்துல பிடிச்சி வச்சிருக்காங்க. கேட்டு வந்த வர என்ன தெரியுமாடா? காளிட்டாவ கிடையாமா கிளம்ப போகும்போது நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு எங்கே தீத்தாடி நல்லபடியாக தீர்த்தத்தை கையில் எடுத்து நாங்கள் கொண்டு போய் என் வீடு சேர்ந்து சொல்லிட்டு என் கூட நிற்கணும்னு வராங்க. இடவெள்ளி நின்று சேர்ப்பாங்க. எங்கப்பா போகிறது? அது வரைக்கும் இது வரைக்கும் காலி தாண்டா காப்பி. ஏப்பா அங்கேருந்து வரையில் போயிடுச்சா சாமி? இல்லை இங்கேருந்து வரையில் ஏப்பா அது நேற்று வரலாறு முடிஞ்சு வச்சுப்பா. முடிஞ்சு. சரி ஏப்பா அது நேற்று முடிஞ்சு போச்சு. சரி சரி. ஏப்பா கேட்கும் பொழுது வரலாறு கரெக்டாக இருந்துச்சு. சொல்லி முடிச்சாச்சு. என்னப்பா என் பிள்ளைகளுக்கு அன்று இருந்தவன் என்னப்பா ஒரு எட்டு இந்த காளிக்கு பயந்து நடந்தாங்க. 3 எட்டு நான் கூட வச்சு நின்றுருந்தா அள்ளி கொடுத்த விதி வீண் போகாம சொன்ன சொல்லு மாறாம கேட்கிற வரத்தை கொடுத்து நின்றா. ஏப்பா வர்ண பகவானை ஏறிட்டு பார்த்தா அன்னைக்கு நிற்கும்பா. உலகமே விளையாட்டியான ஏப்பா என் பிள்ளைகளுக்கு பசியாரி கொடுக்கணும்னு சொல்லி நிப்பாட்டி காமிச்சாங்க. இருந்துச்சா இல்லையா? சரி ஆமாச்சா. இன்னைக்கு அப்படி இல்லைப்பா. நான் என்ற அதிகார தோரணை என்னப்பா சில வேலைப்பாடுகளை வச்சுக்கிட்டு ஏப்பா நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லி என்னப்பா காசியும் பணத்தையும் திரட்டுன்னு சொல்லி என் பாஷையில் உனக்கு புரியாது. உன் பாஷை கேட்டுக்க. என்னப்பா கம்படியும் திரட்டி வச்சுக்கிட்டு நான் தான் பெரியவன் நான் தான் ஆடுவேன்னு சொல்லி என்னை அலங்கோலம் பண்ணிக்கிறேன். என்னப்பா கொடுத்த வாக்கு மாறாம நான் நிக்கிறேன். காளி நிக்கிறாள்ல. கொடுத்த வாக்கு மாறாம மாறினா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? மாறினா எல்லாம் தலைகளாக போயிடும் தெரியும்ல எங்களுக்கு. ஊர் அழிஞ்சு போக முடியாது.
அப்போ கொடுத்த வாக்கு நான் நிற்பேனா? அதனால அப்பப்போ அவனை வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா நான் என்று தட்டி விடுங்க. தட்டி விடணும். தட்டி விடுறது என்ன? அவனுடைய காலகட்டம், அவனுடைய நேர காலம், அவன் செஞ்ச புண்ணியம், அதை முன்ன நிற்கும் தொட்டிக்க நான் போக முடியாது. காளி போக மாட்டாப்பா. விலகுச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் கேளுப்பா, அவன் சுடுகாடுங்க, அவன் சாம்பதான், அவன் வாரிசு நம்ம அழிச்சு போடும். அதுக்கு எந்த இது மறுப்பு சொல்ல முடியாது. அது முடியாது. என்னப்பா நான் பெத்த பிள்ளையா இருந்துன்னு சொல்லி அதை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். நான் பெத்த பிள்ளைடா, என்ன செஞ்சாலும் நம்ம என்னடா செய்யறதுன்னு சொல்லி அப்பப்போ நான் கட்டி தான் வச்சுக்கிட்டு வரேன். இல்லைன்னா அழிஞ்சு போகும்ப்பா. என்னப்பா ஓடியாடுறால உன் பாட்டி என்ன சொல்லி வரா தெரியுமா? என் பிள்ளை 1000 தவறு செய்யணும், செஞ்சாலும் நீ உனக்குள்ள காணிக்கையை எடுத்துக்கிட்டு எனக்கு என் பிள்ளைய காப்பாற்றி கொடுன்னு சொல்லி அன்னைக்கு கொடுத்த சத்தியம் என்ன மாறாமல் நான் நிற்கிறேன்டா. காலி நிற்கிது. என்னப்பா நிற்கிறாள காளி? கண்டிப்பாக நிற்கிது. என்னப்பா அப்படி நிற்கிற காலத்தில் அந்த காளி கொடுத்த வர மாறாமல் நிற்கிது. என்னப்பா இல்லைன்னா என்ன ஆக சொல்? ஒன்றுக்குள்ள ஒன்று பூரா அழியதான் செய்யுது. ஏய் நாங்களும் இந்த ஊரில் இருக்க முடியாதுல்ல, அப்புறம் எங்கிட்ட இருக்கிறது? இதுக்குன்னு சொல்கிறேன் கேள்றா. நீ கேட்டதுக்காக இன்னொரு வரலன்னு சொல்லி வரேன் கேள்றா. டேய் சொல்லுப்பா. 2 தாரம் 4 பிள்ளை யாருக்கு? ஏப்பா 2 தாரம் கணக்கு மூப்பனுக்குப்பா. நீ சொன்னிய கணக்கு மூப்பேன்ட்டு உன் பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு அப்படி கொடுத்து வர்ற காலத்தில் என்னை நின்று வணங்கி எல்லாம் முடித்து உட்கார நேரத்தில் என்னப்பா ஊரெங்கும் உழுது விவசாயம் பண்ணி வர்ற காலம். அப்படி வர்ற காலத்தில் தென் திசையிலிருந்து தென் திசை மேற்கும் தெற்கும் ஊடு திசையிலிருந்து ஓட்டி வந்தான் உழப்புக்காக. யாருன்னு தெரியுதாடா? இல்லையே. இல்லைப்பா. டேய் ஆடு மேய்ச்சி வந்துடு. ஓட்டி வந்தா ஆடு தென் திசையை நட்டு என்னப்பா ராம்நாடு ஜில்லா போய் மீண்டும் திரும்பி வந்து என்னப்பா உன்னுடைய முப்பாட்டை கூப்பிட்டு என்னப்பா இப்பொருளுக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லி தாய் 4 மாதம் இங்கேயே வச்சிருக்கேன். சாப்பாடை போட்டு குடிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த வரலாறு வர ஆரம்பிக்குது. வணங்கணும்னு சொல்லி காளியை வணங்கணும்னு ஏற்பாடு நடந்து ஆரம்பிச்சிச்சு. என்னப்பா வரலாறு நடந்து ஆரம்பிச்சு எல்லாருமே ரெடி பண்ணி ஆடி முடிச்சு கொடுக்குற சாம்பல் யாருக்குடா கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும் போகும்போது 2 பேர்த்துக்கும் பிரச்சனை உண்டாயிடுச்சு. 4 பேரும் 4 திசையில் நிற்கிறேன். நான் தான் பெருசு, நான் தான் பார்த்தேன். நம்ம பாட்டேன் ஒந்தி கிளவி வாக்குப்படி இது யாரு கொடுக்கணும்னு கேட்டேன். யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா மூத்தவனுக்கு கொடுறான்டா, மூத்தவனுக்கு இல்லை, நானும் அதில் மூத்தவன் தாண்டான்னு சொல்லி இவனு வந்து நின்றேன். யாருக்கப்பா கொடுக்குறது என் பிள்ளைக்குன்னு சொல்லி நீயே கொடுறான்னு சொல்லி பொதுப்படை அவனுக்கு கொடுத்தாண்டா சாம்பலம். வாங்கினவன் முதல் சாம்பல் அவனுக்கு தாண்டா. இது வரைக்கும் ஒன்று சேர்ந்து ஒன்றும் வரல. இது வரைக்கும் அவன் கொடுக்குறதும் இல்லை. என் ஊருக்கு போய் சேரணுமே என்னடா வழின்னு கேட்டேன். எப்போ கொடுப்பியோ எப்போ வாங்குறோன்னு அன்னைக்கு தாண்டா நீ ஊருக்கு போகணும், கொடுத்துட்டு போடான்னு சொல்லி அன்னைக்கு வர வாங்கினாண்டா உன் பாட்டை. இன்னும் போக முடியலடா. என்னப்பா அங்கேருந்து மண்ணை கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே வந்து இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கேன். முதல் மரியாதை அவனுக்கு. உண்மையாக போய்க்காப்பா சொல்லுப்பா. முதல் மரியாதை யாருக்குன்னு தெரியல. ஏய் முதல் மரியாதை தெரியலையா? ஆடு மேய்ச்சி வந்தான்னு சொன்னேன். யாவும் முடியாது. என்னப்பா அவனுக்கு தானே இன்னும் கொடுக்குறான். அவன் கொடுத்தானே நீ இன்னும் சாம்பளம் வாங்குற. அவன் பூசி தானே நிற்கிற. அவன் இல்லாமல் நீ நிற்கிறியா? அப்புறம் ஏன் அந்த சாம்பம் உனக்கு வரல? நீங்கள் 4 பேர் தானேப்பா, ஒரு தாய் மக்கள் தானே. அப்புறம் ஏன் அவனுக்கு போச்சு? நான் தான் சொன்னேன்ல, வந்து நின்றேன். நான் பெருசு நீ ஆட்டம் போட்டேன். அவன்கிட்ட கொடுத்து இதை பொதுப்படையாக கொடுப்பான்னு கொடுத்தேன். கொடுத்த சாம்பளை 4 பேர் ஒன்றுமையாக சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து வாங்கணும்டா சாம்பல்னு கேட்டேன். என்னப்பா இன்னும் இது வரைக்கும் ஒற்றுமை இல்லையாப்பா? வாங்கவும் இல்லை. வாங்க எங்கிட்டு வாங்குறது? காலம் கடந்து போச்சுல. அவனு அங்கேருந்து இங்கே வந்து நான் போய் வர முடியாது, நான் தீபம் போட முடியாதுன்னு சொன்னேன். அப்போ தான்டா கூப்பிட்டான் காளியை. காளியை அக்கினியே நான் கூட வர்றேன், இங்கே எடுத்து வா மண்ணை அப்படின்னு எடுத்து கொண்டு வந்து அவனுடைய தெய்வத்தை கொண்டு வந்து ஒரு பகுதியை இங்கே வச்சுட்டேன். வச்சு இது வரைக்கும் கூப்பிட்டுட்டான் பாருங்க. அன்னைக்கு கொடுத்த சாம்பலுக்காகத்தான் இன்னைக்கு உன்னுடைய படப்பட்டாளத்துக்கு என்னப்பா அவன் ஒரு நேரம் உணவு கொடுக்கும் இல்லைன்னு சொல்லு. ஆமாப்பா
உண்மைதான்ப்பா. உணவு கொடுக்குறானா இல்லையா? கண்டிப்பாக ஒன்று உண்மை கொடுக்குறேன். கொடுக்காது. அந்த உணவை பரிபூர்ணமாக சாப்பிட்டு பரிபூர்ணம்னு சொல்லிட்டு போகிறேன். எல்லாரும் கொடுக்க முடியுமா? முடியாது முடியாது. அந்த சாம்பல் அங்கே இருக்கு. இனிமேல் நீ வாங்கவும் போகிறது இல்லை, நீ கொடுக்க போகிறதும் இல்லை. நீ அவன்தான் ஏப்பா வாங்க முடியாதான்னு எப்படிப்பா 4 பேர் ஒன்று சேரணும்ல? 4 பேரும் சேர்ந்து வாங்கலாமா? 4 பேரும் சேர்ந்து 4 பேருனாக்க ஏப்பா 4 மக்கள் எல்லாம் சேர்ந்து வரணும்ல? 4 தெருவுக்காரர்களும் போகிறோம் சொல்லு. 4 தெருவுக்காரர்களும் போய் உன்ன நின்று நீ கேட்டாலும் காலம் முடிஞ்சு போச்சுலடா. முடிஞ்சிச்சுல. அவன் எல்லைக்கு வரமுல்ல கேட்கணும்லடா. நீ அவன் எல்லைக்கு அங்கேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி நாங்கள் போக முடியுமாப்பா? போக முடியாது. ஏப்பா எல்லைக்கு வரணும் காத்துக்கிட்டு தாப்பா இருந்தான் அரங்க. அப்புறம் என்ன செய்யறது? ஏப்பா கொடுத்தான், பொண்ணை கொடுத்தனா அதுவும் இங்கே வந்து உட்காந்து உன்கிட்ட வரம் கேட்டுச்சு. உன் பாட்டை என்ன வரம் கேட்டுச்சுன்னு சொன்னா, ஏப்பா நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மரியாதை அங்கே கொடுத்துட்டேன், எனக்கு என்னடா கொடுக்குறேன்னு கேட்டுச்சு. ஏப்பா இங்கே உள்ள எத்தனை அதிகாரி பூமியில் வச்சுருந்தாலும் சரி, எத்தனை பூமியை இங்கே உள்ள அதிகாரிகள் எத்தனை பேர் வச்சுருந்தாலும் சரி, நான் தாண்டா உனக்கு எழுதுவேன், பணம் போடுவேன். இந்த பூமிக்கு ரசீது போட்டு கொடுக்குறது எனக்கு உரிமை, எனக்கு கொடுறா, மந்தையில் எனக்கு தங்குறது இடம் கொடுறான்னு கேட்டு வாங்கி உட்கார வச்சுட்டேன். இருக்கா இல்லையாப்பா? இருக்கு. நல்லா பாருப்பா. ஏப்பா நீ கிறிஸ்டின்னு சொல்றிய, அது அவங்க தான்ப்பா போடணும். அதாப்பா வரி நீ போட முடியாதுப்பா. அவங்க போட்ட பொறுப்பாடு நீ போடணும். அன்னைக்கு கொடுத்தேன், கூப்பிட்டு உட்கார வச்சுட்டானோ. நீ போகவும் முடியாது, இருக்கவும் முடியாது. என்னப்பா சொல்லி வரும்பொழுது கொடுக்கும் போகும்போது விதியை சாம்பலை கொடுக்கும் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். உன் பாட்டு என்ன சொன்னான்னு கேளு. ஏப்பா 4ஓட 5 என் பிள்ளை உத்தரவு கொடுறான்னு. 4ஓட 5 என்னை சேர்த்துக்க பிள்ளையா, அப்போத்தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லி கேட்டேன். அன்னைக்கு கொடுத்த சாம்பல் தான் 4ஓட 5 சேர்ந்துக்க. இங்கே மாற்ற முடியுமாப்பா? முடியாது. இன்னும் வாங்கிட்டு மாற்றுறது அப்பா அந்த சாம்பலோட இது வரைக்கும் அவன் தான் முன்னே நிற்கணும். அவன் இல்லாமல் எது வராது. அந்த விவிதி சாம்பலை அன்னைக்கே நீ கேட்கறதுக்கு அவன் காத்துக்கிட்டு தான் இருந்தான். அவன் கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா. ஏப்பா 16 மாதம். எத்தனை மாதம்? 11 மாதம். 16 மாதம். 16. அந்த சாம்பல் அள்ளி கையில் வச்சுக்கிட்டு கேள்றான்ற ஒன்று சேர்ந்து வரல இல்லைப்பா. அதுக்கு அங்கிட்டு போய் தப்பா அவன் ஏற்பாடு. அதனால் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. இது வரைக்கும் அவகிட்ட தான் நிற்கிது. என்னப்பா அவன் இல்லாமல் நான் இல்லாமல் அவன் இல்லைன்னு சொல்லி சாம்பல் அங்கே கொடுத்ததுனால என்னப்பா நம்ம ஒரு படி எடுத்தா உன் பாட்டேன் எப்படின்னு கேட்டுப்பா. ஏப்பா என்ன படின்னு கேட்குறியா? அவன் சொன்ன அதுக்கு நான் வந்து முன்ன நிற்கும் போகும்போது உனக்கு நான் நிற்பேன், எனக்கு நிற்கும் போது நிற்கணும். நீ 4 பேத்துல நீ நீதிமான் மகன், 5வது பிள்ளடா அப்படின்னு சொல்லி அந்த நீதிமானை கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த மாற்றம் இருக்காது. அவன் இல்லைன்னு சொன்னா இங்கே இல்லை, நம்ம இல்லைன்னு சொன்னா அவனுக்கு அங்கே தான் இங்கே பவர் கிடையாது. இது தெரிஞ்சுக்கிட்டியாப்பா முதல்? சரிப்பா, இதாப்பா உண்மை. நீ என்னப்பா கேட்குற கேள்ப்பா? ஏப்பா உத்தரவு கொடுக்குவாப்பா? பார்த்தியாப்பா? ஏப்பா நீ கேட்கும் போதே கேட்க வேணாமா? நீ ஏன்டா இப்போ விட்டு கேட்பீங்களான்னு ரொம்ப இது பண்ணுது, மனசு தவிக்குது. சரி பரவாயில்ல, கேட்டுச்சு இந்த கேள்வி தான். வேறு கேள்வி இருக்குல்ல? இல்லைப்பா வேறு கேள்வி இல்லைப்பா. ஒன்று கேள்ப்பா கேட்குற வேறு கேள்வி இருக்காப்பா? இல்லைப்பா. சரி அப்போ நான் எல்லை போட்ட சிவசக்தியை ஏற்றவா? ஏற்றுப்பா அதே கேட்காத தப்புதான். ஏற்றவாடா? கேள்ப்பா என்ன பார்க்கணும்? இந்த மாதிரி மருதாயம்மனா நாங்கள் எந்த திசையில் இப்போ எடுத்து தனியாக வச்சு கும்பிடணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ இருக்க இடத்துல சுத்தப்பத்தம் இல்லாமல் இருக்குது வீடு. எந்த திசையில் எந்த இடத்துல வைக்கலாம், நான் வாங்கி வைக்கலாம்னு ஒரு ஆசை. ஒரு இடத்த வாங்கி அவங்க சாமி வச்சு கும்பிடலாம்னு ஆசைப்பட்றான். அது எந்த திசையில் வைக்கலாமா வேணாமா? ஏப்பா தாய் உனக்கு மட்டும் சொந்தமா ஊருக்கே சொந்தமா?
எல்லாத்துக்கும் சொந்தம் தான். எல்லாத்துக்கும் சொந்தம். ம். என்னப்பா ஆமாம் தாய் எல்லாத்துக்கும் சொந்தம். ஆமாம் மருதாய் ஆமாம் பேர் மாறுது. என்னப்பா கண்டிப்பாக. அப்போ பேர் என்னன்னு தெரியல. என்னப்பா காளி காளி. தாய்க்கு என்னப்பா அதிகார தோரணை கட்டி ஆண்டு வந்தவன் ராசனுடைய அம்சத்தில் இருக்கும்பொழுது ராசை இருக்கிற இடத்துல தான்ப்பா காளி இருக்கணும். சரிப்பா. என்னப்பா சரிப்பா. ராசை இருக்கிற இடத்துல தான் காளிக்கு இடம் கொடுக்கணும். சரி. என்னப்பா 7 கடா வெட்டி உதிரம் கொடுக்கறதுக்கு அந்த ராசனுடைய பரிவாளம் தானே கொடுக்கணும். கொடுக்கறது ராசி உத்தரவுப்படி தானே அங்கே 7 கடா வெட்ட முடியும். என்னப்பா எத்தனை என் மக்களை எல்லாத்தையும் காப்பாற்றி வந்தேன். என்னப்பா எல்லா மக்களையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றி எங்களோட நின்று போர் புரிஞ்ச அந்த காளிகா தேவியை நான் வணங்கணும்னு சொல்லி கேட்டார் ராசு. அதனால என்னப்பா என் படபட்டாளங்கள் பூரா இல்லாமல் அந்த ராசமட் ஓடியாந்து காளியை கும்பிட்டு காளிக்குரிய பரிவாரணங்களை செஞ்சு அதை வணங்கி நின்றேன். என்னப்பா அந்த வணங்கி நிற்கும் பொழுது அங்கே உள்ள ஒன்றை மட்டும் என்னப்பா ராசனுடைய அம்சம் உள்ள ராசன் பிள்ளைகள் மட்டும் 7 சிற்றரசர்கள் இல்லாமல் ராசன் பிள்ளைகள் மட்டும் தானப்பா அது கும்பிட்டு வர அது இருக்க இலசமாக போயிடும். ராசன் பிள்ளைகள் மட்டும் அந்த இடத்துல அவன் மூத்தவன் ராசனை சுமக்கிறவன் அவன் தானப்பா பரிகாரம் பூஜை கட்டணும். இப்போ வந்து நீ பொதுப்பட என்ன கேட்குற தனியாக்கி வைக்கலாமா? வைக்கலாம்னு ஆசைப்படுறான். வைக்கலாமா வேணாமா? தனியாக வச்சு ஆனால் கும்பிட்றதே எல்லாம் ராசியம் தான் வந்து கும்பிட்றது தான் எல்லாம் ஒன்றா கும்பிட்றதுக்கு தான் பார்த்தேன். ஏப்பா இன்னைக்கு ஒரு திருப்பேன் நாளைக்கு ஒரு திருப்பாங்க. ஆமாம் ஆமாம். என்னப்பா இன்னைக்கு இவன் ஆமாம் நாளைக்கு வேற இருக்கு. ஆமாம். அப்படி போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு என்னப்பா அந்த இடத்துல போய்த்தானே வரணும் ராசி. ஆமாம் ஆமாம் போய்த்தான் வரணும். என்னப்பா மாற்ற முடியுமா? அதை மாற்றணும்னா சொல்லு, நான் இடம் மாற்றி தரேன். மாற்றணும்னா வேற தப்பாயிடுச்சுன்னா தப்பாக கூடாது சொல்லுங்க. இந்த திசையில் வச்சா அவங்க வச்சு தப்பாயிட்டா கும்பிடுறாங்க. சங்கட்டம். ஆனால் இப்போ இருக்க வீட்டில் சரியில்லை. சுத்தபத்தெல்லாம் நான் ஒரு எதுக்குமே பண்ண மாட்டாங்க. அடுத்து வைக்கலாமா வேணாம் தான் கேட்குறோம் இப்போ நாங்கள். எல்லையை அவன் மாற்றினால அவன் மாற்றணும்ல. குதிரை மாறி உட்காரணும்லடா. கண்டிப்பாக. குதிரை சரியில்லைன்னு சொல்லி நீ சொல்லி வர்ற. எப்போ சரியில்லை அவன் சரியாக நிற்க மாட்டான்னு சொல்லி வர்ற. அப்படி தானப்பா? ஆமாம் ஆமாம் அதான உண்மை. உண்மைதான். குதிரை சரியில்லை எனக்கு மாறி வர மாட்டேன் நிற்க மாட்டேன்னு அந்த லாப நட்டத்தை அவன் இல்லைப்பா அதை அனுபவிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீ ஏற்றுக்கிறா சொல்லு, நான் மாற்ற சொல்லு. மாற்றுவீங்களா? அதை அனுபவிக்கட்டும். என்னப்பா குதிரையை அனுபவிக்கட்டும். நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி குதிரையை மாறாமல் வச்சிருக்கேன். அவன் தானே அவன் வீட்டில் தானே இருக்கணும். ஆமாம் சரி. தலைமை அவன் தானே அவன் வீட்டில் தானே இருக்கணும். அது சரியில்லைன்னு சொல்லி நம்ம மாற்றணும்னு நினச்சோம்னா இன்னொருத்தையும் வருவேன் சரியில்லாமல் இருப்பேன். அப்போ எங்கனையும் மாற்றிக்கிட்டே இருப்பேன். சரி சொல்லுப்பா. அது மாற்ற முடியாது. மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? அப்புறம் இன்னொருத்தையும் வருவேன் அவன் நான் மாற்றி தரேன் அவன் சரியில்லைன்ட்டுவேன் இன்னொருத்துக்கு மாற்றிடுவேன். அவன் என் வீட்டில் தான்டா இருக்கணும் எனக்கு மிஞ்சி போகக்கூடாதா நான் தான்டா ராசு அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவன் பின்னாடி போய் நின்று நீங்கள் வணங்கணும்னா ராசனை மாத்திரா நம்ம அடுத்ததுக்கு போகும்போது நான் மாற்ற சொல்லுவேன்டா. குதிரை மாறுமுடா மாறம் போகும்போது மாற்றிக்கடா. அடுத்ததுக்கு மாற்றிக்கிடுவான் சாமி. இப்போ குதிரை மாறும்போது நீ மாற்றிக்க அங்கே தானே போங்க. ஆமாம் குதிரை மாறும்போது உனக்கு குதிரை மாறி நீ மாறி உட்காராம அவன்கிட்ட உட்காரம் போகும்போது ஆமாம் அந்த குதிரையை விட்டுவிட்டு ஏப்பா அந்த குதிரையில் இருக்கும் போகும்போது நீ மாற்றணும்னு வர்ற ஒரு இடத்துல பொதுவாக இருக்கணும்னா அங்கே வந்து கும்பிடுறேன். இல்லை இல்லை மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? அப்புறம் இன்னொரு திசையில் நிற்பான் அவன் அந்த திசைக்கு ஏன் திசைக்கு கொண்டு போனான்னு சண்டை போடுவானே அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? அது சொல்ல முடியாது. இது வெட்டி வச்சு கும்பிடுறது கிடையாது. இது பொது காரியம். ஆமாம் என்னப்பா இந்த பொது காரியத்துக்கு நீங்கள் தானப்பா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக வரணும் இருக்க தாண்டா ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கோம். ஆமாம் நீ ஒருத்தரை கும்பிட்டேன்னு சொன்னால் ஏப்பா அவன் ராசனை கும்பிட்றேன் நான் தான் கும்பிடுவேன் இவன் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றுக்குள்ள அப்புறம் என்ன செய்யும்? என்னப்பா இப்போ எல்லாரும் ஒன்று சேரணும்ன்றது தாண்டா நாங்கள் அங்கே ஊண்டி உட்கார வச்சுருக்கோம். இவன் தாண்டா எப்போ எல்லாத்துக்கும் படைகள் போட்டு ஆணும் பெண்ணு ஒன்று சேர்ந்து கும்பிடணும்னு வச்சுருக்கேன். என்னப்பா சேர்த்து கும்பிடு ஏன் விலகிற அவனை விட்டு? விலகலை சேர்த்து தான் எல்லாரும் சேர்ந்து தான் இடம் வாங்கி பண்ணலாம்னு ஆசை. ஏப்பா எல்லாம் சேர்ந்து இடம் வாங்கி வைக்கணும்னா இன்னொரு இடத்துல உட்காருவேன் நான் ஏன் வீட்டுக்கு வரணும்னு முடிச்சுடுவானே அவனை என்ன செய்யும்? அப்படி தூக்குடாண்டுவானே. ஆமாம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு தான் கேட்குறேன். தூக்குவான்னு சொல்லுவான்ல அவ்வளோதான். தூக்குவான்னு சொல்லுவேன்ல ஆமாம் அங்கே வச்சு அப்படி அங்கே வருவ முடியுவேன்? என் வீட்டிலாண்டா இருக்குன்னு முடிவேன். ராசிக்கிட்ட இருக்கணுமா நீ தனியாக வச்சு கும்பிடணுமாண்டுவேன். ஆமாம் அது சொல்லுவாங்க. என்னப்பா ஆமாம் இது சிலை வச்சு கும்பிடுறதில்ல அவன் உக்கிரத்தில் நிற்கிற பாபா. ஆமாம் அவன் பட்ட அவனுடைய எல்லையில் நீ கூப்பிட்டாலும் மறுப்பு தெரிவிச்சிருந்தானாக்கா நீ சென்று போ. அவன் மறுப்பு தெரிவிச்சிருந்தானாக்கா
உன் தாயிட்ட முறையிட்டு நீ விளைவிச்சு அது பார்த்துக்கணும். என்னப்பா உனக்கு லாபமோ நட்டமோ அவள் பார்த்துக்கணும். நீ ஏன் முன்ன இது பண்ணுற, நீ ஏன் ஒதுங்குற? ஏய் தனியாக செலை வச்சு உக்கிரமானவ சிலையெல்லாம் வைக்கல, தெரியாமல் சொல்லல. சொல்லிட்டேன். ஏப்பா இப்போ என்னப்பா சொன்னேன், இடம் வாங்குறதுக்கு அவள் உக்கிரமானவ. இடம் வச்சு நீ வணங்க முடியாது. என்னப்பா அதுங்கிட்ட தான் இருக்கும். அவன் குதிரை மாறும்போது அடுத்ததுக்கு போய் ஆமாம் முழு மனசை எங்கள் தெய்வத்தை வணங்க முடியல அந்த இடத்துல போய். ஏய் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேங்க, போய் அங்கே போய் நின்றான்ட்டு நான் கூப்பிட்டு பாரு, அங்கே போய் நீ தனியாக நின்று கூப்பிடு. உன் எல்லைக்கு ஓடியாருப்பா அவன், தெரிஞ்சுக்கிட்டியா? நீ எங்கே நின்று கும்பிட்டாலும் ஓடியாருப்பா. அவன் எல்லைக்குள்ள நீ போக முடியலன்னு சொன்னால் உன் வீட்டில் நின்று கூட கூப்பிடு, அங்கே வணங்கும் போது இங்கே ஓடியாருப்பா. நீ தனியாக வச்சு வைக்க முடியாது போ. சரி சரி தனியாக வச்சீங்கன்னா ஏப்பா அதுக்குன்னு தனியாக ஆள் வேணுமே. ஆமாம் அப்புறம் அவன் தான் என்ற அதிகாரத்தை அவன் கொண்டு வந்துடுவான். நீ அப்புறம் எப்படி நீ இப்போ அதை சொல்ல முடியாது. சொல்லு, அவன் அதிகாரத்தை கொண்டு வந்துடுவான், நீ சொல்லு. அதை சொல்ல முடியாது. அப்புறம் பொதுப்படியாக ஒன்றா சேர்ந்து போடுறா பூசாரிட்ட அவன் தான்டா முன்னே நிற்கணும் முடியும் சொல்லுவேன். இப்போ வழக்கம் மாறுதா மாறலையாடா சொல்லு. அது மாறிடுறேன் அப்புறம். சரி சாமி சரி மாறிடும்ல. ஆமாம் உள் மனசா கும்பிடணும்னு சொல்லி நீ கேட்குற. ஏப்பா உனக்கு வர முடியல போக முடியலன்னு சொன்னா ஏடா 10 அடி தள்ளி நின்று அங்கே நின்று கையெழுத்து கும்பிட்றான். நான் ஓடியாரும் சொல்கிறேன்டா உன் பக்கத்தில். சரி அப்படித்தான் போய் கும்பிட்டுருக்கேன். அப்படித்தான் போய் கும்பிட்டுருக்கேன். நாங்கள் அவங்க இலையில் மரத்தை எனக்கு கும்பிட்டு இருக்கேன். கும்பிட்டுக்க, அவன் கும்பிடட்டும். அவன் நான் என்ற அதிகாரம் இல்லாமல் எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஒரு தடவையாக கும்பிட்டானாக்க அதுக்கு முழு பலன் அவனுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கு தோரணை கிடைக்கும். சரி சரி சாமி. என்னப்பா சரி சாமி, இந்த தடவை எடுத்து கும்பிட்றான், மேலைக்கு பார்ப்பான். குதிரை மாறும் பொழுது அங்கே மாறுமே. ஆமாம் அடுத்த கலரு அப்புறம் மாறையெல்லாம் மாறுவேன். மாறுமே அப்புறம் என்ன செய்வ? அப்புறம் ஒரு நிலையாக கொண்டு போகும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போ அடுத்த ஆள் விட்டுட்டு போகணும்னு பிளான் பண்ணுறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் சாமி. அப்போ எல்லையில் போய் கும்பிடு. எல்லையில் கும்பிட்டுக்குறேன். ஓ வாரிசு தானே, ஆமாம் ஒரு ரத்தம் தானே. அப்புறம் என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? ஒரு பங்காளி தான். அப்புறம் என்ன வேற ஆள் உள்ள நுழைய விட மாட்டீங்களா? சந்தோஷமா கும்பிட்றோம் தட்டான் எல்லாரும் சேர்ந்து. ஏப்பா வேற ஆள் வருவானா உள்ள நுழைய முடியுமா? முடியாது. அப்படியே வந்து கேட்குற. பெண்கள் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. பெண்கள் சம்பட்டம் போடுறேன் நீ நிலைக்குன்னு சொல்கிற. ஏப்பா கடைசி வரைக்கும் அந்த இடத்துல நின்று கும்பிடும் போகும்போது அவன் பெட்டியை தூக்கி வச்சு கும்பிடும்போது அடுத்தது மாறி போகும்போது அங்கே போகணும்லப்பா. ஆமாம் போக மேலைக்கு பெட்டி அடுத்த ராசியம் போனால் தானே போகும். ராசி இருக்கிற இடத்துல தானேப்பா இருக்கும்னு சொல்லிட்டேன் நான். ஆமாம் ஆமாம் ராசி இருக்கிற இடத்துல தான் காளி இருப்பான். சரி காளி இருக்கிற இடத்துல தான் ராசி இருப்பான். சரி 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 அவ்வளோதான். என்னப்பா இதுதான் கேட்டேன். சரி சரி நான் முழு மாதம் எல்லாம் ஒற்றுமை சேர்ந்து சாமி விடுறான். யார் எந்த ஒரு இது இல்லாம பகை இல்லாம வஞ்சகம் இல்லாம வஞ்சகம் இல்லாம சூது இல்லாம சூழ்ச்சி இல்லாம அங்கே நின்று காளி அப்படின்னு நீ கூப்பிடு. என்னப்பா உனக்கு அங்கே போய் கும்பிட்டா தானே வரணும், எங்கே கும்பிட்டாலும் வரும்ல. என்னப்பா 10 அடி தள்ளி நின்று கூட கும்பிட்டு பாரு, அவனை கூப்பிடணும். நீ போ அதை மறுப்பு தெரிவிச்சானாக்க அதுக்குரிய பரலாம் வேணும். காளி நிற்க மாட்டா, எல்லா பிள்ளைக்கும் தான்டா நிற்பா காளி. அன்னைக்கு கூப்பிடும்போது என்னப்பா மாறுதல் தெரிவிச்சு அறிவிச்சானாக்க அவள் குதிரையை மாற்றிட்டு போயிடுவா. அப்புறம் மேலைக்கு பார்ப்பான், குதிரை மாற்றினா மாற்றிடுவான். ஏப்பா குதிரை மாற்றுறது குதிரை மாற்றாது இது வந்து ராசனுடைய அம்சம். ஆமாம் ஆமாம் ஈசனுடைய அம்சம். இந்த ஈசனுடைய அம்சம் கிடையாது. நீ மாத்துறது மாத்தாது. என்னப்பா அவன் பிடிச்சி உட்காரணும், சண்டி பிடிச்சி. ஆமாம் யாரு மேலே இருக்குன்னுலாம் என்னால் சொல்ல முடியாது. ஏண்டா ஏப்பா எல்லா பிள்ளையும் அவன் பிள்ளை தானே. ஆமாம் ஒரு விளக்கு சொல்லு, விளக்கு வேற பிள்ளைடான்னு சொல்லு. அது சொல்ல முடியாது. ஏன்னாப்பா யார்ச்சி நிற்பான், எல்லா அம்மா பிள்ளைங்க தான் நிற்பான். அவனுக்கு எவன் பிடிக்குதோ அந்த குதிரையில் சவாரி செய்யணும். சவாரி செய்யும் போகும்போது முழு மனசாக நிற்கணும். ஆமாம் என்னப்பா முழு மனசாக நிற்பான். நின்று குதிரை பிடிச்சி வெளியே வர போகும்போது வெட்டி அங்கே போகும். ராசிங்களுக்கு தப்பாக இருக்கும், அது மாறாது. சரிப்பா மாற எல்லையை கடந்து வைக்கணுன்ற எண்ணத்தை விட்டுருப்பான். அது அவங்க பணம் நானும் வச்சுக்கிறேன் சொல்லிட்டேன்ல. ஆமாம் ஏய் ஆமாம் நீ அங்கே போமா நம்மடா உன் வீட்டில் நின்று கூப்பிட்றா வரது வருவான்டா காளி வருவான். ஏப்பா உன் காளிக்கு என்ன பஞ்சமாக இருக்கு, எங்கே கூப்பிட்டாலும் வரேன். நான் என்ற அதிகார தோரணையை ஓட்டுறவனை நாள் படம் நிற்க விடாது. என்னப்பா நாள் படம் நிற்க விடாது. பார்த்துக்க எல்லா பிள்ளைங்களும் ஒற்றுமையாக இருந்தால் என்னப்பா பரிபூர்ணம். ஆமாம் அதில் எடுத்தால் யார் முன்னே நின்று கெடுதல் நின்று என்னப்பா
எல்லையை கடந்து எல்லையை நின்று யார் நின்று விலகி விலகுறானோ அவனுக்கு ஏற்பட கஷ்ட நஷ்டத்தை அவன் அனுபவிச்சுட்டான். இது தப்பு. அது போ காடி முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டாடா, பார்த்துக்கங்கடா பிள்ளைகளா. சொல்லி வர்றேன், இந்த ஈசன் முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டா. அப்புறம் ஓடியா இருந்து கேட்க வேணாம். என்னப்பா அடிச்சதான் போனது எதிர்த்து நின்று நான் நின்று அதிகார தோரணையை ஓட்டுறவன் குடும்பத்தில் போய் பாடுறா. டேய் குடிக்க கஞ்சி இருக்காது, கட்டுறதுக்கு துணி இருக்காது, இருந்தாலும் வெளியே வந்து பகத்தா தெரியும். சும்மா உண்மையை பார்த்துதான் இருக்கேன் கணக்கில் பார்க்குறீல. தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட கேட்கலாமா? நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போ இடத்த மாத்தான்னு சொல்லி கேட்குறேன். வேற ஏன்னா எங்கள் பார்த்து ஒரு இடத்துல வச்சுட்டு மக்கள் செவ்வாய்க்கு சரி ரைட்டு. ஏப்பா குப்பையா போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு தான் பார்க்குறோம். சாமியே குப்பை மாதிரி இருக்கு, கோயில் மாதிரி இல்லை, கோயில் வீடு மாதிரி இல்லை. எல்லையை கட்டி உட்கார வச்சு ராசியம் இருக்கிறதுல ராசியம் போகும்போது மாற்றி வைக்கணும்னு உட்கார சொல்லி ராசியம் தானே இருக்கணும். ஆமாம் ஆமாம், அது கரெக்ட் தான் சாமி. வெட்டி மாறினாலும் எங்கே போனாலும் இல்லைப்பா அவன் அங்கே தானே இருக்குன்னு முடிச்சு. ஆமாம், அவன் வைக்கல அந்த பலன் அவன் அனுபவிப்பேன்னு சொல்லிட்டேன். சரிப்பா சரிப்பா. அவன் சரியில்லைன்னா உனக்கே தெரியும்ல என்ன நிலையில இருக்காங்கன்ட்டு. சரி தெரிஞ்சுக்க. என்னப்பா சரி சாமி. அதுக்காக என் பிள்ளையில அவன் விட்டு கொடுக்க மாட்டான், ஓடியாந்து நிற்கிறா. என்னப்பா விட்டு கொடுக்க மாட்டான், ஓடியாந்து நிற்கிறா. ஒரு மனதான் நில்லு நீ. அவன் அங்கே இருக்க மாட்டான். உன் எல்லையில் வந்து உன்கிட்ட வந்து நின்று 2 நிமிஷம் நின்று பேசிட்டு போய் சொல்கிறேன். என்னப்பா நீ கூப்பிடு இப்படி நடந்ததுக்கு எனக்கு பங்கம் நடந்திருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு பேசு. உங்ககிட்ட ஓடியாந்து பேச வைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? நீ ஏன் மலைக்கிற? எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து கும்பிடணும்னா இடம் மாறும் போகும்போது உங்களுக்குள்ளே பிரச்சனையாகி வேற ஒருத்தர் கொண்டு போய் உட்கார வைக்கணும்டா. அப்போ இந்த மக்கள்கிட்ட நிற்காது, அப்புறம் போயிடும். சரி. ஏற்கனவே முன்னாடி ஒருத்தர் வந்து மண்டையை கொலை புரியும், அவன் ரொம்ப மண்டை விட்டு நான் தம்பியா அவங்க தானே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு வரதில்லை. இல்லைங்க வரவே மாட்டாங்கல்ல. இப்போ எல்லையை கடக்கணும்ப்பா, நேரம் ஆயிடுச்சு. கிளம்பு ஒன்றும் வேலைக்கு போட்டேன். சரிப்பா, மலை ஏறு.